குக்கு வித் கோமாளி நிகழ்ச்சியில் ஆங்கராக இருந்த மனைவிகளை தான் இந்த நிகழ்ச்சியிலேருந்து விலக போகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்போது இருந்து இப்போ வரைக்கும் சோசியல் மீடியாவில் குக்கு வித் கோமாளி நிகழ்ச்சி தான் அதிகமாக ட்ரெண்ட் ஆகி வந்துட்டு இருக்குது. மனைவிகளை தான் விலகினதுக்கு காரணம் பிரியங்கா தான் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. மனைவிகளை தமிழ் பொண்ணு அவங்க பல நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கியிருக்காங்க. தனக்கு தன்மானம் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நிகழ்ச்சியிலேருந்து வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பலரும் அவங்களுக்கு ஆதரவு தெரிவித்து வந்துட்டு இருக்காங்க. அதே நேரம் பிரியங்கா அடுத்த மாநிலத்து பொண்ணு விஜய் டிவியில் வந்து தமிழ் ஆங்கர் பலரையும் வெளியேற்றிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பலரும் அவங்க மேலே கோபத்தில் இருக்கிறாங்க. இப்படி பிரியங்காவுக்கும் மணிமேகலைக்கும் நடந்த சண்டை பற்றி தான் இப்போ சோசியல் மீடியாவில் அதிகமாக விவாதிக்கப்பட்டு வந்துட்டு இருக்குது. இப்படி இந்த பிரச்சனைக்கு இடையில பாண்டியன் ஸ்டோர் சீரியல் மூலமாக பிரபலமான சுஜிதா ஒரு பேட்டியில் பிரியங்கா பற்றி பேசியிருக்காங்க. அதை இப்போ சோசியல் மீடியாவில் அதிகமாக வைரல் ஆகி வந்துட்டு இருக்குது. அதில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, குக்கு வித் கோமாளி நிகழ்ச்சியில் அதிகமாக எஃபர்ட் போடுறது அப்படின்னா நான் பிரியங்காவை தான் சொல்லுவேன். பிரியங்கா பல நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கி பிஸியாக இருக்காங்க. ஆனாலும் இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு இதில் எப்படியாச்சும் வெற்றி பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக உழைச்சிக்கிட்டு இருக்காங்க. நான் நடிச்சு வந்த சீரியல் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் என்னோட குழந்தைய குடும்பத்தை கவனிச்சிட்டு இருக்கேன். அதனால நமக்குன்னு ஒரு வருமானம் வேணுமே அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன். ஆனால் பிரியங்காவுக்கு அந்த மாதிரி எதுவுமே இல்லை. ஆனாலும் அவங்க உழைக்கணும், நமக்கான அங்கீகாரம் கிடைக்கணும் அப்படின்னு போராடிட்டு இருக்காங்க. நான் ஒரு வாரம் நிகழ்ச்சியில் சமைக்கணும் அப்படின்னா குறைஞ்சபட்சம் 7 டிஷ் சமைச்சு அதை மனசில் ஏற்றி வச்சுக்கிட்டு தான் போவேன். அதே மாதிரி பிரியங்கா அவ்வளோ பிஸியாக இருந்தாலும் அவங்களும் மெனக்கட்டு பல டிஷ் கற்றுக்கிட்டு தான் சமைக்கிறாங்க. அதனால என்னை விட அவங்களுக்கு தான் 10 மடங்கு கஷ்டம் அப்படின்னு சொல்லுவேன். அது மட்டும் இல்லாமல் பிரியங்கா எந்த இடத்துல இருந்தாலும் அந்த இடத்த எனர்ஜியான இடமா மாற்றிடுவாங்க. அதனால எனக்கு குக்கு வித் கோமாளி நிகழ்ச்சியில் பிரியங்காவை ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னு சுஜிதா சொல்லியிருக்காங்க. இந்த நிலையில் பிரியங்காவுக்கும் மணிமேகலைக்கும் நடந்த பிரச்சனைக்கு முக்கிய காரணம் சுஜிதா தான் அப்படின்னு சொல்லிட்டு பலரும் கமெண்ட் பண்ணி வந்துட்டு இருக்காங்க. இந்த நிலையில் பிக் பாஸ் டைட்டில் வின்னரான அர்ச்சனா இந்த பிரச்சனை பற்றி ஒரு பேட்டியில் பேசியிருக்காங்க. அதில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நான் விஜய் டிவியில் ஒர்க் பண்ணியிருந்தாலும் மணிமேகலை பிரியங்கா கூட எனக்கு அதிகமாக பழக்கம் இருந்தது கிடையாது. ஆனால் இந்த பிரச்சனையில் இருந்து மட்டும் இல்லை, பொதுவாக சொல்லணும் அப்படின்னா சீனியாரிட்டி வச்சு டாமினேஷன் பண்ணக்கூடாது. நான் சீனியர் அப்படிங்கிறதுக்காக நான் பெரியவர் நீ சின்னவர் அப்படின்னு யாரையும் பேசக்கூடாது. அதே நேரத்தில் இப்போ நடந்துட்டு இருக்கிற இந்த பிரச்சனையில் எந்த விஷயம் யார் பேசினாலும் சரி அப்படின்னு நம்மளால தெளிவாக சொல்ல முடியாது. காரணம் ஒரு தரப்பு நியாயம் மட்டும்தான் வெளியே வந்திருக்குது. இன்னொரு தரப்புல இருந்து இன்னும் பேசவே ஆரம்பிக்கல. அவங்களும் பேசினா தான் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிய வரும். அதனால நான் இவங்க சரி அவங்க தப்பு அப்படின்னு சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அர்ச்சனா அந்த பேட்டியில பேசியிருக்காங்க. இந்த நிலையில குக்கு வித் கோமாளி நிகழ்ச்சியில போட்டியாளராக இருக்கிற சூப்பர் சிங்கர் நிகழ்ச்சி மூலமா பிரபலமான பூஜா இந்த பிரச்சனைக்கு தன்னோட இன்ஸ்டாகிராம் பக்கத்துல ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க. அந்த பதிவுல பூஜா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒருத்தரை வெறுக்காம இன்னொருத்தரை ஆதரிக்கிறது எப்படி அப்படின்னு மக்களுக்கு தெரியாதா? உங்களுக்கு பிடிச்சவங்களை பயங்கரமான வார்த்தைகளை சொல்லி திட்டாம அவங்களுக்கு ஆதரவு கொடுங்க. நாம பயன்படுத்துற வார்த்தைகளை கவனத்தோட எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விரும்புறேன். ஒரு சூழல்ல உண்மைத்தன்மை அறியாம ஒருத்தவங்களை அவமானப்படுத்துறது தப்பு அப்படின்னு புரிஞ்சுக்கணும். உங்களோட எண்ணங்களை பாதிக்க சோசியல் மீடியாவுக்கு அதிகமான சக்தி இருக்குது. ஆனா உண்மையான விஷயம் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியாம இருக்கலாம். நீங்க அன்பா இருக்க கத்துக்கோங்க. தயவு செஞ்சு வெறுப்பை நிறுத்துங்க. இந்த கொடூரமான சூழல்ல நீங்களும் நானும் ஒரு நாள் கூட நீடிக்க மாட்டோம் அப்படிங்கிறத தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. ஏற்கனவே நம்மளோட தனிப்பட்ட வாழ்க்கையில போராடுறதுக்கு நமக்கு நிறைய வலிமை தேவைப்படுது. அதில் இன்னொருத்தவங்களோட சுகத்துக்கு காரணமா இருக்காதீங்க. யாரோட வாழ்க்கையும் கெடுக்கிற வாய்ப்பா இதை பார்க்காதீங்க. தயவு செஞ்சு ஒருத்தரை காயப்படுத்தணும் அப்படின்னு முயற்சி எடுக்காதீங்க. உங்களால் அன்பை பரப்ப முடியாது அப்படின்னா குறைஞ்சபட்சம் எல்லா இடங்கள்லையும் வெறுப்பு பரப்புறதா நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பதிவில் பூஜா வேண்டுகோள் வச்சிருக்கிறாங்க. இந்த நிலையில பூஜா பிரியங்காவுக்கு ஆதரவாக கமெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பலரும் சொல்லி வந்துட்டு இருக்காங்க. ஆனால் மணிமேகலை பிரச்சனைக்கு இன்னும் பிரியங்கா தரப்புல இருந்து இன்னும் எந்த ஒரு விளக்கமும் வரலையே அப்படின்னு சொல்லிட்டு பலரும் கேட்டு வந்துட்டு இருக்காங்க. கூடிய சீக்கிரமே பிரியங்காவும் இதுக்கு ஒரு விளக்கம் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம்.